PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டு எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய கருத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டு நிதியை தராமல் ஏமாற்றும் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திவிட்டதாகவும் பிரதமர் மோடி இதனை ஏற்கிறாரா என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். PM ஸ்ரீ ஒப்பந்தத்தில் உள்ள தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு நிராகரித்த நிலையில் அதை குறிப்பிட்டு தர்மேந்திர பிரதான் தனக்கு கடிதம் எழுதியதையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை என்றும் அப்படி முன்வராத தன்னை யாரும் வற்புறுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை தங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாக தனக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தையும் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். தமிழக பிரச்சினைகளை திசை திருப்ப மொழிக் கொள்கை விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்க மறுபடியும் கேட்கிறோம், இருமொழிக் கொள்கையை தான் நீங்க பிரகடனப்படுத்துவீங்கன்னா தனியார் பள்ளிக்கும் அதை பிரகடனப்படுத்துங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு, ஏன் சமக்கல்வி கிடையாது? ஆக நீங்கள் ஏழை குழந்தைகளை வஞ்சித்து விட்டு தமிழக பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏன் குழந்தைகளை படிக்க வைக்க கூடாது? அதைத்தானே நம்ம புதிய கல்விக் கொள்கை சொல்லு, எல்லாருக்கும் சமமான கல்வி. அந்த சமமான கல்வி கொடுக்க நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? 10 ஆண்டு காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் அல்லது பொருளாதாரம் வளரவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், PM ஸ்ரீ பள்ளி சமமான கற்றல் வாய்ப்பிற்கு எதிராக இருப்பதாக குறிப்பிட்டார். அப்ப கல்லூரியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அரசு பள்ளிகளை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க ஒரு மூன்றாவதாக மொழி படிச்சா எல்லா பிரச்சனையும் தீரும்ன்றாங்களே. சரி, அப்படியே கஷ்டப்பட்டு நாங்க மூன்றாவது மொழியை படிச்சுட்டா எங்களுக்கு கட்டணம் எல்லாம் உயர்கல்வியை உத்தரவாதப்படுத்துவாங்களான்னு கேட்கிறாங்க. சொல்ல வேண்டியது என்னன்னா, 10 ஆண்டு காலமாக திரு நரேந்திர மோடி ஆட்சியில பொருளாதாரம் வளரல, அதனால கல்வியை நாங்க கட்டணம் ஒன்னு அப்படி சொல்லணும். இல்ல 10 ஆண்டு காலத்தில் பொருளாதாரம் வளர்ந்தது என்பது உண்மை என்று அவர்கள் சொல்லுவார்களே, ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி கல்வியை உரிமையாக கொடுக்கணும். இது ரெண்டு தான். இப்போ PM ஸ்ரீ பள்ளி மாதிரி பள்ளி அதனால் எதிர்க்கிறோம் என்பது அல்ல. சமமான கற்றல் வாய்ப்புக்கு PM ஸ்ரீ பள்ளி எதிராக இருக்கிறது.